ஹாய் ஹலோ வெல்கம் பேக். நான் உங்க எப்படி நண்பா இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படி கேட்டீங்கன்னா, அலைட் மோஷனில் வீடியோ ரிஜிஸ்ட்ரேஷன் எதுவுமே சப்போர்ட் ஆகும். அடிக்கடி இதே மாதிரி வந்து நம்ம கமெண்ட்ஸ் ஒரு நண்பர்கள் இருந்தாங்க, ஒரு 4-5 நண்பர்கள் இருந்தாங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணிட்டே இருக்காங்க. இன்ஸ்டாகிராம் மட்டும் ஓடலாமா அப்படிங்கிற தோணுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். என்னோட ஒர்க்குக்கும் ஜாபுக்கும் நடுவில் இந்த வீடியோ போட்டேன். சாப்பிட்ற இடத்துல தான் கண்டிப்பாக அந்த வீடியோ போட்டேன்பா. ஓகே, இது என்ன சொல்யூஷன் பண்ணுறது, என்ன பண்ணுறது, இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதோட ஃப்ரேம் ரேட் வந்து 100 FFஸில் இருக்குது, 100 FPSல இருக்குது. அதே மாதிரி ஏவிசி ஃபார்மெட்டில் இருக்குது, MP4 எல்லாட்டமில் இருக்குது. இதுக்கு என்ன ப்ராப்ளம், எதனால இந்த மாதிரி வருது அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன் தான். ஓகே, இப்போ என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட இருக்க அலைட் மோஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒய் நண்பா இப்போ என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட இருக்க அலைட் மோஷனை ஓப்பன் பண்ணுங்கள். அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணி இப்படி தான் இருக்கும். ஆனால் உங்கள் இதுக்கும் எனக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. அந்த சென்டர் இருக்க ப்ளஸ் ஓகே கொடுத்தீங்கன்னா இதே ஃபார்மெட்டில் இருக்கும். பட் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து 180 தவிர பாக்கி எதுவுமே வராது. எனக்கு 4K வரைக்கும் வரும். அதே போல் ஃப்ரேம் ரேட்டில் என்னென்னு கேட்டிங்கன்னா 30 FFs தான் உங்களுக்கு இருக்கும். எனக்கு வந்து 60 வரைக்கும் வரும். 60 240 அந்த ரேஞ்சுக்குள்ள வரும். எனக்கு வந்து 60 வரைக்கும் வரும். 60 வரைக்கும் வந்து என்ன பண்ணணும், அது எப்படி எனேபிள் பண்ணுறது, உங்களுக்கு எல்லா ஃபைலும் எப்படி சப்போர்ட் பண்ணுற மாதிரி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இப்போ லெஃப்ட்டில் தெரியுற அந்த 3 ஐக்கான் இருக்குது பாருங்கள், அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ண உடனே அபவுட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அந்த அபவுட்டை டச் பண்ணுங்கள். டச் பண்ண உடனே இப்படி தான் இருக்கும். அதில் ரைட்டில் தெரிகிற 3 ஐக்கான் இருக்குது பாருங்கள், அதை டச் பண்ணுங்கள் நண்பா. அதை டச் பண்ண உடனே ஃபஸ்ட்லேயே இருக்குது பாருங்கள், ரீஎவல்யூ வீடியோ கோடெக் பர்ஃபார்மன்ஸ். உங்களுக்கு வந்து சென்டரில் இருக்கும், எனக்கு வந்து ஃபஸ்ட்டில் இருக்குது. அதை என்ன பண்ணணும், அதை டச் பண்ணணும். அதை டச் பண்ண உடனே மோடிங் ஆகிட்டு இருக்கும். இது வந்த உடனே இதே மாதிரி பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எல்லா ஃபைலும் சப்போர்ட் ஆகும். நீங்கள் 4K வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், 60 FPS ஃப்ரேம் ரேட் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ஃபார்மேட் போட்டாலும் சப்போர்ட் ஆகும், ஹேங் கூட ஆகாதுங்க. இப்படி தான் பண்ணணும். இப்படி தான் நான் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோ நான் எப்போ போட வேண்டியது, இப்போ கேட்குறதுனால தான் போட்டுட்ருக்கேன் அந்த வீடியோ. இதே மாதிரி பண்ணுங்கள், உங்களுக்கும் எந்த ப்ராப்ளமும் வராது. 4K சப்போர்ட் எடுக்கும், எல்லாமே எடுக்கும் நண்பா. எல்லா ஃபார்மேட்டுமே சப்போர்ட் ஆகும். உங்களுக்கு அலைட் மோஷன் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் நியூ லிங்க் கொடுக்குறேன். அலைட் மோஷன் வேறு எதுவும் ஒர்க் வேணும்னா நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓய் நண்பா, முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே நீங்கள் போய் என்ன பண்ணுங்கள், இதே போல் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் அதே தான் ஒர்க் ஆகும். 30 FPS 60 FPS எல்லாமே ஒர்க் ஆகும். அப்படி ஒர்க் ஆகலைன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்படி தான் நான் பண்ணுறேன், இப்படி தான் எனக்கும் பண்ணேன். ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம SambaiTech சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி வைக்கிறீங்களா. ஓகே நண்பா, இன்னைக்கு சாயந்தரம் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம், நல்ல அழகான டெம்ப்ளேட்டை சந்திப்போம். ஓகே நண்பா, பாய்.